அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு மெய்யெழுத்துக்களுக்குள்ள பயிற்சி தாளை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிட்டு எடுத்து எழுதுக. நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படங்களில் மெய்யெழுத்துக்கள் இருக்குது. அந்த மெய்யெழுத்துக்களை நம்ம கண்டுபிடிச்சு எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு இக்கு, அடுத்ததா இல், அடுத்தது இர், இப், ஈ, இன். இந்த எழுத்துக்களை நாம் என்ன பண்ண போகிறோம்னா கீழே இருக்கக்கூடிய கட்டங்களில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது? இக்கு, இன், இப், ஈ, இர், இல். இந்த மாதிரி நாம் எழுதிட்டோம். அடுத்ததான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்குரிய மெய் எழுத்தை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படங்களில் இருக்கக்கூடிய மெய் எழுத்தை தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குன்னா, எலுமிச்சை, இச்சு. அடுத்தது கொக்கு, இக்கு. அடுத்தது சீப்பு, இப்பு. அடுத்தது பூட்டு, இட்டு. அடுத்ததா சிலந்தி, இந்து. அடுத்ததான் நம்ம எழுத்திற்குரிய படத்தை இணை அப்படிங்கிற ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம். நமக்கு மெய்யெழுத்துக்களை கொடுத்துருக்காங்க, படங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே தான் நம்ம அந்த படங்களுக்கு நேராக நம்ம இதில் இணைக்க போகிறோம். இல் குரங்கு வராது. அடுத்தது இல் முயல், இல். அப்போ இது கூட நமக்கு பொருந்தும். அடுத்து இங்கு குரங்கு. இதே போல தான் நாம் மெய்யெழுத்துக்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த படங்கள் கூட இணைக்க போகிறோம். இன் நண்டு, இன் மான், இம் காகம். அடுத்ததான் நம்ம மெய் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுத போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு உயிரெழுத்துக்களுக்கான பயிற்சி தாளில் நான் இதே மாதிரி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் நம்ம மெய்யெழுத்துக்களை இங்கே நம்ம வரிசையாக எழுத போகிறோம். இந்த ட்ரெயின் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது உள்ள நம்ம மெய்யெழுத்துக்களை எழுத போகிறோம். நான் உங்களுக்காக ஒரு 6 எழுத்தை மட்டும் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு. இதே மாதிரி நாம் மெய்யெழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதுவோம். அடுத்ததான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விடுபட்ட எழுத்தை எழுதுக. நமக்கு படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படங்களில் என்ன மெய்யெழுத்து நமக்கு விடுபட்டு இருக்கோ அதை நாம் எழுத போகிறோம். நமக்கு அகல், இல், அகல். அடுத்தது வெற்றிலை, இற்று, வெற்றிலை. ஓடம், இம், ஓடம். ஊஞ்சல், இஞ்சு. அடுத்த எழுத்து இல், ஊஞ்சல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.